ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்கேஎஸ் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோழி அடை வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா முட்டை பொதுவாக 8 முட்டை 12 முட்டை வைங்க. கோழி நல்லா அடை உட்காந்துருக்கான்னு பாருங்கள், ஓகேவா? அடுத்து இதுங்க இரும்பு, பச்சை மிளகா, அடுத்து இது பேர் என்னடா கறிக்கொட்டை. அடுத்து இந்த மாதிரி இடம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு 3 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டு வரமிளகா எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இரும்பு நல்லா மறைச்சி வச்சுருங்க, அப்போ தான் முட்டை அடிபடாமல் இருக்கும். இரும்பு எதுக்குன்னா மின்னல் அடித்து அதிலேருந்து காப்பாற்றுறது. கறிக்கொட்டை எதுக்குன்னா இது அந்த எச்செல்லாம் போடும்ல, அதிலேருந்து உறிஞ்சிக்கும், முட்டைக்கு எதுவும் ஆகாது. அடுத்து முட்டையை ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க. எதுக்கு தெரியுமா முட்டையில் மார்க் பண்ணணும்னா, இப்போ அது எக்ஸ்ட்ரா இது ஏதோ முட்டை வச்சுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா முட்டை வச்சுச்சுன்னா இன்னும் 2 நாள் கழித்து தான் பொரிக்கும். அது வரைக்கும் உட்காராது, எந்திரிச்சிட்டு ஓடிடும். இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்துச்சிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த மாதிரி கோழி எடுத்து இப்படி 3 சுற்று சுற்றிட்டு அப்புறம் ஒன்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டோம்னா அதே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 5 நாளுக்கு அப்புறம் அது கேன்லிங் பண்ணி பார்க்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது கருக்கூழி இருக்கா இல்லையான்ட்டு. இல்லைன்னா நம்ம தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருக்கூண்ண முட்டைக்கு ஹீட்டு போகாது, மற்ற முட்டைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹீட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முட்டையை அது ஒவ்வொன்றா இழுத்து வச்சுக்கும் அது நெஞ்சு கடியில். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் 100க்கு 100% எல்லா குஞ்சும் பொரிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கோழி அடை வச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க அடை வச்சுருக்கேன். இது அடை வச்சு 2 வாரம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழி எல்லா முட்டையும் உள்ளார தள்ளி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 3 முட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருக்குது. அது அப்படி இருந்துச்சுன்னா நாமளே இப்படி எடுத்து நடுவில் விட்டோம்னா அது எல்லாம் தள்ளிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.